அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த 25 நாட்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறப்போகிறார். ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க. எனவே பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக பல விஷயங்களை நிறைவாக மாற்றி அமைக்க கொடுக்கக்கூடிய வாய்ப்பை சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவது இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு அசுர வளர்ச்சியை நிறைவாக பதிவு செய்வதற்கான நல்ல யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. அடுக்கடுக்காக தொழில் மற்றும் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாகவும் வளர்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. படித்து முடித்துவிட்டு வேலைக்காக தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு முன்னேற்றத்தை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். தற்போது அவருடைய புக்தியோ அல்லது திசையோ நடைபெறும் போது பல்வேறு வகையில அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைந்த நன்மைகளை மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டமான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதால் ராசியின் அதிபதியான சனி வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவான நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எதிர்கால வாழ்க்கையை பக்காவாக பிளான் போட்டு தீர்மானிக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. உதாரணமாக ஒரு குருவும் சிஷ்யனும் ஒரு நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கின்றனர். அப்படி மேற்கொள்ளும் போது குருவிற்கு களைப்பாகிறது. எனவே ஓய்வெடுக்க ஒரு மரத்தடியில் அமர்கிறார். தாகம் எடுக்கிறது. தண்ணீரை சேகரித்து வர சொல்லி சிஷ்யனிடம் சொல்கிறாருங்க. சிஷ்யன் அருகாமையில் இருக்கக்கூடிய நீர்நிலையை நோக்கி நடக்கிறார். அங்கு சென்று பார்க்கும்போது இந்த குளம் முழுவதுமே கலங்கிய நிலையில் இருக்கிறது. இதை பார்த்து குருவிடம் தெரிவிக்கிறார். என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை என்று குருவிடம் கேட்க, குரு, நீ என்னுடன் பயணித்தாய் அல்லவா, உனக்கும் களைப்பாக தான் இருக்கும். நான் இந்த மரத்தடியில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க போகிறேன், நீயும் வந்து என்னுடன் அமர்ந்து ஓய்வெடு என்று சொல்லி சிஷ்யனையும் ஓய்வெடுக்க சொல்லிவிடுகிறாருங்க. இப்படியே சில நேரம் ஓய்வெடுத்ததற்கு பிறகு குரு சிஷ்யனை அழைத்து தற்போது அந்த நீர்நிலைக்கு சென்று நீரை சேகரித்து வா என்று சொல்ல சிஷ்யனும் அந்த நீர்நிலைக்கு சென்று பார்க்கிறாருங்க. சென்று பார்த்தால் ஒரே ஆச்சரியம், அந்த நீர்நிலை முழுவதுமே தெளிந்த நீராக காட்சியளிக்கிறது. இது எப்படி சாத்தியம் என்று வந்து குருவிடம் கேட்கிறார். குரு அதற்கு மறுமொழியாக என்ன சொல்கிறார் என்றால், தெளிந்த நீர் வேண்டும் என்றால் கலங்கிய நீர் சிறிது நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரம் வரை நாம் பக்காவா பிளான் போட்டு ஓய்வெடுத்தோம். நம்மளுடைய உடலின் ஆற்றலும் அதிகரித்தது. தற்போது இந்த நீரை பருகிவிட்டு நம்மளுடைய எதிர்கால பயணத்தை நோக்கி நாம் துவங்க போகிறோம் என்று சொல்கிறார். இது போன்றுதான் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் மிக சிறப்பாக அமைகிறது. ஏனென்றால் தொழில் ஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சுக்கிரன் தனது சுப பார்வையால் சுகஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 4ஆம் இடத்தை பார்க்கிறார். நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். குடும்பத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகளை மிகவும் சாதுரியமான கிரகமாகவும் அமைதியான கிரகமாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் எந்தவிதமான ஆர்ப்பாட்டமும் இன்றி மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பல வகையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களும் தடைகளும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு வருடத்திற்கு சுமார் 8 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பட்டம் பெறுகின்றனர், பட்டதாரிகளாக மாறுகின்றனர். ஆனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு என்றால் 8000-ஐ விட குறைவுதான்.
அப்படி பார்க்கும்போது 99% மேற்பட்டவர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டே எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்கள். அந்த வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையக்கூடிய வகையில் நிச்சயமாக சுக்கிரன் மிக அற்புதமான மாற்றங்களை ஆட்சி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நிரந்தர வருமானம் பெறக்கூடிய வகையில் நிரந்தரமாக தொழில் துவங்கக்கூடிய வகையிலும் பல அற்புதமான மாற்றங்களை மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மகர ராசிக்காரர்கள் கையில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மேலும் குறிப்பாக குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக வலம் வந்து கொண்டிருக்கும் போது சுக்கிரன் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நிகழ்வுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க. மனதிற்கு பிடித்த நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், பொதுமனை புகுதல், புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல், சொந்த வீடு என பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. எனவே பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சியானது மிக வலுவான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. உத்தியோக ரீதியாக ராசியின் அதிபதியான சனி 2ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பாராத வகையில மிக சிறப்பான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் உண்டு. உணர்ச்சி வசப்படாமல் அத்தனை பணிகளையும் சிறப்பாக திட்டமிட்டு செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியான பணிகளை நுணுக்கமாக கையாளலாங்க. புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்பும் பல வகையில தொழில் ரீதியாக வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக பெற்றுத்தரப்போகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் நிறைவாக அமைய போகிறது. கலைத்துறையில் உங்களுடைய தனித்திறமையை கண்டுகொள்வது மட்டுமல்லாது உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதையே திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல வளர்ச்சி உண்டு. எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி இந்த தருணத்தில் வரும். மாணவ மாணவரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை சிறப்பாக பதிவு செய்ய முடியும். விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் ஆட்சி பலம் பெறுவதால் பெண்மணிகளுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். குடும்ப பொறுப்பை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு லாபம் நிறைந்த ஒரு தருணமாகவும் மகிழ்ச்சி பல வகையில் உங்களை தேடி வருங்க. அது மட்டுமல்லாது குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பெண்மணிகளுக்கு நல்ல ஆதரவு நிறைவாக உண்டு. எனவே நினைத்த காரியங்கள் அனைத்தும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிக சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் சிரமங்களும் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.